கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூது மொழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வாரத்தின் முதல் நாளில் உங்களை ஆண்டவர் பல்வேறு விதங்களிலே ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 22:21 உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று. அப்போது இந்த வார்த்தையை பார்ப்போம். சபை நடுவிலே ஆண்டவரை நான் துதிப்பேன்கிறார். அதற்கு முன்பாக அவருடைய நாமத்தை என்னுடைய சகோதரர்களுக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு ஆவியானவர் இடைபடுகிறார். எத்தனை ஆண்டுகள், எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. ஆராதனைக்கு செல்வதற்கு நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்க இந்த வேளையில் ஒரு சிந்தனை என்னென்னா, நாம் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவது என்பது நிச்சயமாக நம்மேல் வந்த ஒரு பொறுப்பு. நாம் செய்யாவிட்டால் யார் அந்த கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு காட்ட முடியும்? நம்முடைய வாழ்க்கை தான் அநேகருக்கு கிறிஸ்துவை காட்டக்கூடியதாக காணப்படுகிறது. ஆம், இந்த இடத்துல கூட தேவதாசன் மற்றவர்கள் சகோதரர்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறார், அறிவிக்கிறார். அதே போல் பாருங்களேன், சபை நடுவில் கர்த்தரை துதிப்பேன் என்று. இன்றைக்கு என்ன முடிவெடுக்கிறோம்? நாம் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவெடுப்போம். சபையில் போய் கூடி கர்த்தரை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி ஒரு முடிவெடுப்போம். இந்த ரெண்டுமே ரெண்டு கண்களைப் போல தான், ஆவிக்குரிய மனிதனுடைய ரெண்டு கண்கள். ஆகவே இதை இரண்டையும் நாம் தொடர்ச்சியாக செய்யும்போது மெய்யாகவே நாம் சார்ந்திருக்க திருச்சபையில் ஒரு வளர்ச்சியை காண முடியும். அதே போல் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறாராம். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நினைக்கிறோம், ஐயோ எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, எத்தனையோ போராட்டங்கள் இருக்குது, நான் எப்படி மற்றவங்களுக்கு போய் சொல்லுவேன் என்று. இல்லை, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய திருநாமத்தை மற்றவங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். ஆகவே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் சொன்னார்ல, நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரம். ஆகவே உங்கள் குறைவுகள் நிறைவாகும். நிஜமாகவே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஆராதனைக்கு செல்லுங்கள். புதிய அபிஷேகத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துங்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றதான பொறுப்பை எங்கள் கையில் கொடுத்துருக்கீங்க. சபை நடுவில் துதிக்கிற ஒரு நல்ல நாள் இந்த நாள். இந்த நாளில் இன்னும் அதிகமாக உம்மை துதிக்க ஆராதிக்க கிறிஸ்துவுக்குள்ளாக எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தரை ஆராதிப்பது பிரதானம் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளிலே ஆலயத்துக்கு செல்லட்டும், உம்மை ஆராதிக்கட்டும், அபிஷேகத்தோடு வளரட்டும். அப்பா ஆண்டவரே, எங்கள் வேண்டுதலை கேட்டு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.